வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கார்ன் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கார்ன், ஃப்ரோசன் கார்ன் இல்லைனா பாயில்டு கார்ன் எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த கார்ன் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கார்ன்லேருந்து உதுத்து இது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன், ஸ்வீட் கார்னை மக்காச்சோளம், முழு மக்காச்சோளத்துலேருந்து. ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூடான அயன் ஓக்கில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா வந்து பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின கேரட், அப்புறமா 1 குடமிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து காயோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. காய் வந்து கிறிஸ்பாகவே இருக்கணும், சாஃப்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்கினா போதும் ஹை ஃப்ளேமில். இப்போ காயெல்லாம் வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறமா இந்த காய்க்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் வந்து நம்ம காயெலாம் வந்து இந்த சாஸில் வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஸோ அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நம்ம காயிலெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகும். இப்போ 30 செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து வெடித்த சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த லாங் கிரெயின் ரைஸ் இல்லைனா பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெகுலர் சாப்பாடு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெகுலராக வீட்டில் வந்து வெடிக்கிற சாதமே வந்து 1 கப் அரிசி வந்து வெடித்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ரைஸில் வந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் வந்து நல்லா அப்சார்ப் ஆகணும், கோட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அது கூட வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும், பெப்பர் பவுடரும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது பரிமாறிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான கார்ன் ஃப்ரைட் ரைஸ் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு சைனீஸ் ஸ்டைலில். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.